அட இப்படி ஒரு முறை மணத்தக்காளி கீரை கூட்டு செஞ்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமா நீங்களே நினைப்பீங்க. மணத்தக்காளி கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. கூட்டு செய்ய தேவையான பொருட்கள் மணத்தக்காளி கீரை, பருப்புங்க, சிறு பருப்பு இல்லாட்டி துவரம் பருப்பும் எடுத்துக்கலாம். நான் துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். துவரம் பருப்புக்கு நல்லா ஊற வச்சுட்டு துவரம் பருப்போட தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்த்து வேக வச்சுருங்க. பருப்பு எல்லாம் நல்லா வெந்த பிறகு மணத்தக்காளி கீரையை சின்னதாக கட் பண்ணி போட்டு லாஸ்ட்ல வேக வச்சு ஒரே ஒரு வேக்காடு வெந்த பிறகு எடுத்துடலாங்க. ரொம்ப வெந்துச்சுன்னா கசப்பாயிடும். நல்லா வெந்த பிறகு எடுத்துட்டு தாளிச்சிட்டோம்னா காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டோமா போதுங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸியான மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி. மணத்தக்காளி கீரை சாப்பிட்றதால வயிற்றுல இருக்க புண்ணு, வாய் புண்ணு எல்லாமே சரியாகுங்க. மணத்தக்காளி கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.